So hey everyone, Ocarina Sai. So உங்களிருந்து ரொம்ப anime fansக்கு Naruto சீரிஸ்ல வர ஒபிட்டோ வந்து one of the most favorite anime character-ஆ இருக்கும். Of course எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால ஒபிட்டோவை பத்தி கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவனை பத்தி கொஞ்சம் ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில் அவன் பண்ண சில அன்ஃபர்கிவபிளான விஷயங்கள், அதாவது மன்னிக்க முடியாத சில விஷயங்களை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அதை தெரிஞ்ச உடனே ஒபிட்டோ வந்து என்னோட ஃபேவரட் கேரக்டரா சூஸ் பண்ணது நான் பண்ண பெரிய தப்பானே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட இதே மாதிரி தோணலாம். ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணி சீரியஸா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆனிமே கேரக்டரோட பர்சனாலிட்டி செக் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் டு டைம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஏன்னா கீப் வாட்சிங். Fact number 1. Naruto series பார்த்தா எல்லா ஃபேன்ஸ்க்குமே தெரியும் that ஒபிட்டோ அண்ட் ரின்னோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு ஒன் சைடட் லவ் ஸ்டோரி. அண்ட் இந்த ஒன் சைடட் லவ் ஸ்டோரியில் ஒபிட்டோ தான் ரின்னை வந்து ஒன் சைடடாக லவ் பண்ணுவான். while ரின் வந்து ஒபிட்டோவை ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு டீம்மேட்டாக மட்டும்தான் பார்க்கும். பட் ஸ்டில் இந்த ஒன் சைடட் லவ்க்காக ரின் இறந்த பிறகு ஒபிட்டோ வந்து அவனை பாசமாக பார்த்துக்கிட்ட ஒரு பொண்ணை, இன்ஃபேக்ட் அவனை தான் மகனாக நினச்சி பார்த்துக்கிட்ட ஒரு பொண்ணை வந்து கொன்னுருவான். அண்ட் that's none other than அவ குஷினா. இப்போ இந்த ஃபேக்டை கேட்டோன்னே உங்களேருந்து ரொம்ப ஃபேன்ஸ் வந்து ப்ரோ குஷினாவை ஒபிட்டோ இல்லை குராமா தான் கொன்னுச்சுன்னு சொல்வீங்க. பட் டு பி ஃப்ராங்க், நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை பார்த்துன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஜின்சுரிக்கியோட பாடியிலேருந்து அவங்களோட டெய்ல் பீஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாலே அந்த ஜின்சுரிக்கி வந்து இறந்து போவாங்க. பட் நம்ம குஷினாவோட கேஸில் தன்னோட நியூபார்ன் பேபியை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு குஷினாவை உடம்புலேருந்து குராமாவை ஒபிட்டோ வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட குஷினா தன்னோட வில் பவர்லேயே கொஞ்ச நேரம் சர்வைவ் பண்ணி தான் உசுமாக்கி கிளானோட சீலிங் ஜூஸை யூஸ் பண்ணி குராமாவை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அட் தட் எக்ஸாக்ட் மூமெண்ட் குராமா வந்து போத் மினாட்டோ அண்ட் குஷினா வந்து கொன்னுரும். ஸோ ஒரு ப்ராட் வியூவில் பார்த்தா டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி குஷினா அண்ட் மினாட்டோட டெத்துக்கு காரணம் வந்து நம்மளோட ஒபிட்டோ தான். ஏன்னா ஒபிட்டோ வந்து குஷினா உள்ளேருந்து குராமாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா நருட்டோ வந்து தன்னோட அப்பா அம்மா போத் குஷினா அண்ட் மினாட்டோவை லூஸ் பண்ணாமல் இருந்திருப்பான். ஃபேக்ட் நம்பர் 2. நீங்கள் நருட்டோ சீரீஸை ஃபுல்லாக பார்த்துருந்தா நீங்கள் நருட்டோட பர்த் சீனையும் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சீனை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் நோட்டீஸ் நருட்டோ பிறந்த உடனே ஒபிட்டோ வந்து 9 டெயில்ஸை குஷினா உள்ளேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தேர்ட் உக்காகோட வைஃப் கையிலேருந்து நருட்டோவை பிடிங்கிட்டு நருட்டோ கல்ஸில் கூனாயை வச்சிருவான். அண்ட் அட் த சேம் டைம் மினாட்டோ வந்து குஷினா விட்டு தள்ளி போக சொல்லி மிரட்டுவான். பட் மினாட்டோ பேசிட்டே இருக்கும் போது நருட்டோவை வந்து ஒபிட்டோ காட்டில் தூக்கி போட்டுவான். அண்ட் டு சேவ் நருட்டோ மினாட்டோ வந்து காட்டில் ஜம்ப் பண்ணி ஆன் டைம் நருட்டோவை கேட்ச் பண்ணிடுவார். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி பார்த்தா நருட்டோ மேல 2 பேப்பர் பாம்ஸ் அட்டாச்சா இருக்கும், வெடிக்க போயிட்டு இருக்கும். பட் தேங்க்ஃபுல்லி ஒரு செகண்ட் கேப்ல மினாட்டோ வந்து நருட்டோவை சேவ் பண்ணிடுவாரு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரியான ஒரு வில்லன் வந்து ஒரு தப்பும் பண்ணாத ஒரு நியூபார்ன் பேபி மேல 2 பாம்ஸ் அட்டாச் பண்ணி வெடிக்கிறதுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருப்பான். ஃபேக்ட் நம்பர் 3. நீங்கள் நருட்டோவில் 4th கிரேட் நிஞ்சா ஒரு ஆர்க் பார்த்துருந்தீங்கன்னா த இன்ஃபினைட் சூக்கியோமின்ட்டு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கான்செப்டை பற்றி உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். அண்ட் இந்த இன்ஃபினைட் சூக்கியோமியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கெதோ ஸ்டாச்சுன்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டாச்சு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஸ்டாச்சுவை ஒரு ரெனிகான் யூஸரால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற விஷயம் வந்து ஒபிட்டோக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கெதோ ஸ்டாச்சுவை நாகாட்டோ ஏகே த ரியல் பெயிண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அண்ட் அவனை தான் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வந்து ஒரு ஃபேக் சினாரியோ கிரியேட் பண்ணிட்டு நாகாட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாய்கோவை எதிரிங்க கையால் கொல்ல வச்சிருவான். அண்ட் தான் ஃப்ரெண்ட் இறந்து போன ரேஜில் வந்து நாகாட்டோவும் கெதோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணிடுவான். இப்போ இந்த சீரீஸில் யாய்கோட டெத்தோட ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்னதுன்னா நாகாட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாய்கோவும் கோனானும் வந்து லவ்வர்ஸ்ன்னு நம்ம எல்லா ட்ரூ ஃபேன்ஸ்க்கும் தெரியும். நான் இமேஜின் உங்களோட லவ்வர் இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சமாதி கூட கொடுக்க முடியாமல் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்கள் லவ்வரோட பாடியை ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக எவ்ரி சிங்கிள் டே ஒரு பப்பெட் மாதிரி உங்கள் ஃபேஸ் முன்னாடியே யூஸ் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபர்ன் பார்ட், நீ உன்னோட ஒரு ஒன் சைடட் லவர் கூட ஒரு ட்ரீம் வேர்ல்டில் வாழ்கிறதுக்காக ஒரு ட்ரூ கப்பலோட லைஃபே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அண்ட் யூ ஹேவ் நோ கில்ட் அபவுட் இட். ஃபேக்ட் நம்பர் 4. இட்டாச்சி வந்து தான் கிளானை ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு போகும்போது தனியாக போகாமல் ஒபிட்டோட ஹெல்ப் கேட்பான் டு கம்ப்ளீட் த ஸ்லாட்டர் ஆன் டைம். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி இட்டாச்சி வந்து ஸ்லாட்டர் முடிஞ்சு லீஃப் வில்லேஜ்லேருந்து எஸ்கேப் ஆன உடனே ஒபிட்டோ எஸ்கேப் ஆகாமல் வெயிட் பண்ணி உச்சியா மெம்பர்ஸோட டெட் பாடிஸ்லேருந்து அவங்களோட ஷாரிங்கான்ஸை ரிமூவ் பண்ணி தான் கூட கொண்டு போயிடுவான் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் யூஸ். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஷாரிங்கான்ஸை நீங்கள் ஒபிட்டோ வந்து சாஸ்கேயோட ஐஸை ரிமூவ் பண்ணிட்டு இட்டாச்சியோட ஐஸை சாஸ்கேக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஒபிட்டோட பேக்ரவுண்டில் கிளாஸ் கண்டெய்னர்ஸில் இந்த ஷாரிங்கானை ஃப்ளோட் ஆகுறத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். நான் இமேஜின் நீ ஒரு டெட் பாடிஸ்லேருந்து அவங்களோட பாடி பார்ட்ஸை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் போயிட்டீங்கன்னா அப்படி என்னதான் வெறி உனக்கு. ஃபேக்ட் நம்பர் 5. இந்த ஃபுல் நருட்டோ சீரீஸில் ஒபிட்டோ வந்து ரின் கூட ஒரு ட்ரீம் வேர்ல்டில் வாழ்றதுக்காக மட்டுமே கொன்ன ஹியூமன் பீங்ஸில் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்லி த கவுண்ட் இஸ் 1 lakh+.
அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த கில் கவுண்ட் வந்து மாதரோட லைஃப் டைம் கில் கவுண்டோட ரொம்பவே அதிகம். அண்ட் இந்த ஃபேக்டை நீங்கள் கூகுளோட ChatGPTல கேட்டாலே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நான் இமேஜின் ஒபிட்டோ வந்து தன்னோட ஒன் சைடட் லவர் ரின் கூட ஒரு ஃபேக் ட்ரீம் வேர்ல்டில் வாழ்றதுக்காக அந்த 1 lakh ஷினோபீஸில் எவ்வளோ ட்ரூ கப்பல்ஸை வந்து பெர்மனெண்ட்டாக பிரிச்சிட்டான். ஏன்னா இந்த 1 lakh ஹியூமன் ஷினோபீஸில் எவ்வளோ பேர் வந்து யாருக்காவது ஹஸ்பண்டாக இருந்திருப்பாங்க, பாய் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, வைஃப் ஆர் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஆல் ஆஃப் திஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஃபேக் ட்ரீம் வேர்ல்ட். அண்ட் இங்கே வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம ஒபிட்டோவை பற்றி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஸ்டில் ஒபிட்டோவை சப்போர்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ மறக்காம உங்கள் நருட்டோ ஃபேனாக இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட அந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நான் ஜானே.